ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சின்னமன் உங்களுக்கு சீரியல் நெக்ஸ்ட் எபிசோட் நேரம் ரிவ்யூ பார்க்கலாமாங்க. இந்த அப்பத்தாவும் 3 பரிகாரமும் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாகவும் உக்காந்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ராஜாங்கமும் அங்கே சேர்லையுமே உக்காந்துக்கிட்டு அப்பத்தா அந்த சாம்பாரில் யாரோ ஒருத்தர் பள்ளி போட்டிருக்காங்க, அவங்கள நம்ம கண்டுபிடிக்கணும், அதுவும் நம்ம வீட்டில் இருக்கவங்க தான் யாரோ ஒருத்தர் அது மாதிரி ஒரு பள்ளியே போட்டிருக்காங்க. அது யாருன்னு சொல்லிட்டு எனக்கு கரெக்டாக தெரியல, ஆனால் யாரோ ஒருத்தர் தான் அது மாதிரி ஒரு வேலையை பண்ணியிருக்கணும், எனக்கு மனசுக்குள்ளே தோண்டிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராஜாங்கம் சொல்கிறாரு. எப்பவும் இது மாதிரி சொன்னதில்லை ராஜாங்கம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அப்பதாவுமே உக்காந்துக்கிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே சாபுத்ரி, தாமரை, ஈஸ்வரி, சித்ரான்னு சொல்லிட்டு நின்றுக்கிட்டு இருக்காங்க. இங்கே ஈஸ்வரிக்கும் சித்ராக்கும் கொஞ்சம் சந்தேகமாகவும் இருக்குது. உடனே இங்கே சாபுத்ரியும் தாமரையுமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் சாபுத்ரியும் தாமரையும் திருன்னு முடிச்சுக்கிட்டு இருக்க. அதுக்கப்புறம் இங்கே அப்பத்தாவுமே ராஜாங்கம் இந்த வீட்டில் சாப்பாட்டில் போய் பள்ளியையும் கரப்பாம்பூச்சியும் இந்த வீட்டில் போடுறதுக்கு யார் இருக்காங்க, அது மாதிரி ஒரு வேலையெல்லாம் இந்த வீட்டில் யாருமே பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரியுமே ராஜாங்கத்துக்கிட்ட சொல்கிறாங்க. உடனே இங்கே ராஜாங்கமும் அப்பத்தா அது இல்லை அப்பத்தா, என் மனசுக்குள்ளே உறுத்திக்கிட்டே இருக்குது, அங்கே எல்லாருமே உக்காந்துட்டு இருந்தாங்க, அப்போ சாப்பாடுமே எல்லாருக்குமே பரிமாறிட்டு இருந்தோம், அந்த சமயத்தில் தான் அந்த சாம்பாரில் யாரோ அந்த வண்டையும் கரப்பாம்பூச்சியும் போட்டிருக்காங்க. ஏன்னா அந்த சாம்பார் சொல்லிட்டு நான் எல்லாமே ஒன் டைம் செக் பண்ணிட்டு வந்தேன். ஏன்னா கருப்புமே இங்கே வந்து சாப்பாடு அறையில் வந்து இல்லை அப்படின்றதுனால நான் அங்கே போய் எல்லா சாப்பாடையுமே பார்த்துட்டு வந்தேன், ஆனால் அதில் எதுவுமே இல்லை. ஆனால் அங்கே சாபுத்திரியும் தாமரையும் கூப்பிட்டு அதில் பள்ளியையும் கரப்பாம்பூச்சியும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது எனக்கு அப்போது வந்து உறுத்திக்கிட்டே தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராஜாங்கம் ஒரு ஸ்ட்ராங்காகவுமே சொல்லிடுறாங்க. உடனே இங்கே சாபுத்திரி மனசில் ஐயோ அண்ணன் என்னை கண்டுபிடிச்சிருவாங்க போலேயே, அவருக்கு எப்படி இந்த ஒரு சந்தேகம் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே குழம்பி நின்றுக்கிட்டு இருக்காங்க அங்கே சாபுத்தியும். அதுக்கப்புறம் இங்கே தாமரை அம்மா நம்மளை கண்டுபிடிச்சிருவாங்க போல, நம்ம செஞ்சது அப்படியே சொல்லிக்கிட்டு இருக்காரு, அங்கே நம்மளை மாட்டணுமா போச்சு, நம்ம இதுக்கு மேலே அந்த கார் பார்க்கிங் குட்டாயில் தான் தங்கணும் போல், நம்ம ஏற்கனவே இந்த நிலமை பார்த்தீங்களா, இப்போ நம்ம அந்த கார் பார்க்கிங்கில் போய் தங்கிக்கிட்டு இருந்தோன்னா அங்கே ஈஸ்வரியும் சித்ராவும் நம்மளை பேசியே சாகடிச்சிருவாங்கம்மா, அம்மா எப்படின்னா இந்த ட்ராக்கை மாற்றி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சாபுத்திரி கிட்ட தாமரை சொல்லவும் சாபுத்திரி இங்கே அண்ணா அந்த சாப்பாடு விஷயத்தில் யாருமே பண்ணியிருக்க மாட்டாங்கண்ணே, ஏதோ தெரியாமல் அது மாதிரி ஒரு விஷயம் நடந்துட்டுருக்கோம், அதை தான் யாருமே சாப்பிடல இல்லைண்ணே, அதை விட்டு தள்ளுங்கண்ணே. இப்போ நல்லபடியாக இங்கே சேதுக்கும் தமிழ்ச்செல்விக்கும் அந்த ட்ராமாவும் சரி கல்யாணம் எல்லாமே நல்லபடியாக முடிஞ்சிருச்சு, இதுக்கு மேலே என்னென்ன இருக்குது அதெல்லாம் விட்டு தள்ளுன அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாபுத்திரி சொல்கிறாங்க. உடனே இங்கே ராஜாங்கமும் சாபுத்திரி அப்படியே எல்லாம் விட்டுற முடியாது, இது சாதாரண விஷயம் இல்லை, எங்கள் ஊர் மக்கள் எல்லாருமே அங்கே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க, அந்த சாப்பிட்ற சாப்பாட்டில் அந்த பள்ளியையும் அந்த கரப்பாம்பூச்சியும் போட்டது யாருன்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சே ஆகணும் அப்படின்ற மாதிரியுமே ராஜாங்கம் உட்காந்துட்டுறாரு. என்றைக்கும் இல்லாமல் இன்னைக்கு இது மாதிரி ஒரு கொஷினை கேட்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எல்லாருக்குமே கொஞ்சம் அதிர்ச்சியாக தான் இருக்குது. ஆனால் அப்பத்தாக்கு கொஞ்சம் சந்தேகமாக இருக்குது, இந்த இந்த இது மாதிரி ஒரு விஷயத்த சாபுத்திரி இது பண்ணியிருப்பாளா, அவளை அந்த கோயிலேருந்து வெளியே அனுப்புன கோவத்தில் அது மாதிரி ஒரு விஷயத்த பண்ணியிருப்பாளா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அப்பத்தாவுமே யோசிச்சுக்கிட்டு இருக்க. அதுக்கப்புறம் அங்கே காவியாவுமே அந்த இடத்துலையுமே வராங்க. வந்து மாமா என்ன மாமா சாப்பிட்டீங்களா அப்படின்ற மாதிரியுமே கேட்குறாங்க. உடனே இங்கே ராஜாங்கமும் இல்லைப்பா காவியா, நான் இப்போ தான் அங்கே காஃபி குடிச்சிட்டு வந்தேன்னா அது எனக்கு இப்போ ஒரு மாதிரியே இருக்குது, அதனால நான் சாப்பிடல அப்படின்ற மாதிரியுமே சொல்லிடுறாங்க. சரி காவியா நீ சாப்பிட்டியா அப்படின்ற மாதிரியுமே சொல்கிறாங்க. உடனே காவியாவும் சாப்பிட்டேன் மாமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உக்காந்துக்கிட்டு இருக்க. அதுக்கப்புறம் என்னம்மாம்மா என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரியுமே காவியா கேட்குறாங்க. உடனே எங்கள் ராஜாங்கமும் அது இல்லை காவியா, அந்த கல்யாணம் நடந்துச்சு இல்லை அந்த சாப்பாடு மந்தியில் அந்த சாம்பாரில் பள்ளியும் கரப்பாம்பூச்சியும் எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல, அதனால தான் இந்த விஷயத்த யார் பண்ணியிருப்பாங்க அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருந்தோம் அப்படின்ற மாதிரியுமே ராஜாங்கம் சொல்ல. உடனே இங்கே காவியாவும் மாமா நீங்கள் அதை தான் சொல்லிக்கிட்டு இருக்கீங்களா, அந்த விஷயம் எனக்கே தெரியும் மாமா, அந்த இடத்துல நான் இந்த விஷயத்த சொல்லிட்டு இருந்தேன்னா நம்ம குடும்ப கௌரவமே பார்த்தீங்கன்னா கப்பல் ஏறிட்டுருக்கோம், அதனால தான் நான் அந்த விஷயத்த யாருக்கிட்டையுமே சொல்லாமல் மறைச்சி வச்சுட்டு இருந்தேன் மாமா அப்படின்ற மாதிரியுமே காவியா சொல்கிறாங்க. இதை கேட்டதும் சாபுத்ரி, தாமரை, சித்ரா, ஈஸ்வரி, இங்கே ராஜாங்கம் அப்பத்தான்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்பவே பதட்டமாகவும் அதிர்ச்சியாகவும் கேட்குறாங்க. உடனே இங்கே எல்லாருக்கும் இது நார்மலாக தான் இருக்குது, ஆனால் அங்கே சாபுத்திரிக்கும் தாமரைக்கும்
பயங்கரமாக அங்கே அதிர்ச்சியாக தான் இருக்குது. ஏன்னா இந்த விஷயம் இங்கே ராஜாங்கத்துக்கு தெரிஞ்சிருச்சுன்னா சாபுத்திரியும் தாமரையும் அந்த கார் பார்க்கிங்கில் கேட்டை விட்டே வெளியே அமுச்சிடுவார் அப்படின்ற மாதிரியுமே அங்கே உக்காந்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா ஏற்கனவே அந்த கல்யாணத்தில் 2 ஜோடியை இவங்க மூலியமாக வர வச்சதும் இல்லாமல் இப்போ அந்த சாப்பாட்டுலேயுமே வள்ளி கரப்பாம்பூச்சி போட்டது தெரிய வந்துச்சுன்னா நம்மளை இந்த வீட்லேயே வைக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரியுமே உக்காந்துக்கிட்டு இருக்காங்க. அங்கே காவியாவும் சொன்னதை கேட்ட ராஜாங்கம், காவியா என்ன சொல்லிக்கிட்டு இருக்க, உனக்கு தெரியுமா யார் பண்ணது இதை அப்படின்ற மாதிரியுமே கேட்குறாங்க. நான் இந்த விஷயத்த ஒரு சந்தேகமாக தான் கேட்டேன். ஏன்னா அந்த விஷயத்தில் ஏதோ எனக்கு மனசு உடுத்திக்கிட்டே இருந்துச்சு. அதனால தான் நான் அந்த விஷயத்த அப்பத்தா கிட்ட இந்த வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்கிட்டையுமே கேட்டுட்டு இருந்தேன். உனக்கு யார் பண்ணதுன்னு சொல்லிட்டு தெரியுமா, அது யார் அப்படின்ற மாதிரியுமே கேட்குறாங்க. உடனே இங்கே காவியாவும், அது இல்லாமம்மா நாங்கள் சமையலறைக்கு போனேன், அங்கே சமையலெல்லாம் இருந்துச்சு, கொஞ்சம் வாசனையாகவும் இருந்துச்சு, அதனால நான் எல்லாமே பார்த்தீங்கன்னா என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிட்டு இருந்தேன். அங்கே ஒன்றுமே இல்லை. அப்போ இங்கே சாபுத்திரி அத்தையும் அந்த தாமரை அந்த பொண்ணும் 2 பேரும் வந்தாங்க. வந்து வராங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஓரமாக போய் ஒழிச்சிக்கிட்டேன். அதுக்கப்புறம் இவங்க ஏதோ ஒரு கருப்பு பேக்கில் அந்த பள்ளி கரப்பாம்பூச்சியை கொட்டிட்டு அதுக்கப்புறம் அதுக்குள்ளே பள்ளி இருக்குது கரப்பாம்பூச்சி இருக்குன்னு கத்திக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் அதை வீடியோ கூட எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் எல்லாருமே வந்து அதை பார்த்துக்கிட்டு எல்லாருமே கேட்டுட்டு இருந்ததுனால நான் இந்த விஷயத்த அங்கே சொல்ல முடியல. ஏன்னா இவங்க தான் இது மாதிரி ஒரு விஷயத்த பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர் மக்களுக்கும் அந்த எல்லாருக்குமே தெரிய வந்துச்சுன்னா உங்களுக்கு தான் மாமா அசிங்கமாக இருந்திருக்கும், உங்களை தான் தப்பாக பேசியிருப்பாங்க, உங்கள் ஃபேமிலியிலே இது மாதிரி ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை தப்பாக பேசிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அந்த இடத்துல உங்களை பற்றி எதுவுமே பேசாமல் நான் சைலண்ட்டாக நின்றுக்கிட்டு இருந்தேன் மாமா அப்படின்ற மாதிரியுமே சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் மொபைல் ஃபோனை எடுத்து அந்த வீடியோவுமே ப்ளே பண்ணி அங்கே ராஜாங்கம் கையில் கொடுத்துட்றாங்க. ராஜாங்கம் இந்த வீடியோவை பார்த்ததும் உடனே காவிய கையில் ஃபோனை கொடுத்துட்டு, கோவமா, சாபுத்திரி என்ன பண்ணி வச்சிருக்க தெரியுமா, அங்கே ஏற்கனவே அந்த 2 ஜோடியை உள்ளே வர வச்சது இல்லாமல் இப்போ இந்த ஒரு விஷயம் பண்ணியிருக்கியா, அந்த ஊராளுங்க எல்லாருமே சாகடிக்க பார்த்துருக்க, உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்ற மாதிரியுமே அங்கே ராஜாங்கம் கத்துறாரு. உடனே இங்கே சாபுத்திரியும், அண்ணே எது தெரியாமல் அது மாதிரி ஒரு விஷயத்த பண்ணிட்டேனே, என்ன அந்த கல்யாணத்தில் நீங்கள் கலந்துக்க விடலை, அந்த கூவத்தில் ஏதோ நான் தப்பாக புத்தி கெட்டு போய் அது மாதிரி ஒரு விஷயத்த பண்ணிட்டேனே, என்னை மன்னிச்சுக்கொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாபுத்திரி கெஞ்சுறாங்க ராஜாங்கத்துக்கிட்ட. உடனே இங்கே ராஜாங்கமும், சாபுத்திரி நீ பண்ணி வச்சிருக்க வேலைக்கு உன்னை மன்னிக்க வர சொல்லிக்கிட்டு இருக்கியா, நீ எத்தனை பேர் உசுரை எடுத்துருப்ப தெரியுமா, அந்த சாப்பாடை யாருன்னா சாப்பிட்டு இருந்தாங்கன்னா என்னத்துக்கு ஆகிறது, எல்லாருக்கும் நான் தான் பதில் சொல்லியிருக்கணும், நீ என்ன இது இவ்வளோ புத்தி கட்டுத்தனமாக பண்ணி வச்சுருக்க, இது ஜனங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டில் இது மாதிரி ஒரு விஷயத்தெல்லாம் பண்ணுவாங்களா அப்படின்ற மாதிரியுமே அங்கே ராஜாவும் கத்தவும். உடனே எங்கள் அப்பத்தாவும், ஏண்டி சிகிரிக்கு மகளுங்களா, நீங்கள் அந்த கல்யாணத்தில் தான் 2 ஜோடியை உள்ளே அமிச்சிங்க அப்படின்னு பார்த்தா இந்த ஒரு விஷயத்த பண்ணிவிட்டு நீங்கள் மன்னிப்பு வேறு கட்டிகிட்டு இருக்கீங்களா, உங்களுக்கு மன்னிப்பே கிடையாது, ஏதோ என் பொண்ணு தான் அப்படின்னு சொல்லிட்டு இத்தனை வருஷமாக நீங்கள் சொன்ன பொய்யையும் நீங்கள் பண்ண திருட்டுத்தனத்தையும் மன்னிச்சு இந்த வீட்டில் ஏற்றுக்கிட்டு இருந்தான் ராஜாங்கம். இந்த குடும்பம் களையக்கூடாது, இந்த குடும்பம் ஒன்றா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி தான் உங்களை எல்லாருமே இந்த வீட்டில் வச்சுட்டு இருக்கான். ஆனால் நீ இந்த வீட்டிலே இருந்துக்கிட்டு இந்த வீட்டுக்கு இல்லை இந்த ஊருக்கு எல்லாருக்குமே துரோகம் நினச்சிருக்க, உன்னை என்ன பண்ணுவான்னு சொல்லிட்டு நான் எதுவுமே பார்த்தீங்கன்னா உன்னை சொல்லலை, ஆனால் உன்னை என்ன பண்ணி தொலைக்கிறதுன்னு சொல்லிட்டு எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அப்பத்தாவுமே சொல்லுவேன். அதுக்கப்புறம் இங்கே சாபுத்திரியும், அப்போதான் நான் ஏதோ இந்த ஒரு விஷயத்த பண்ணணும்னு சொல்லிட்டு பண்ணலை, ஆனால் இந்த விஷயத்த நான் பண்ணலைன்னா இங்கே ஈஸ்வரியும் சித்ராவும் இந்த விஷயத்த பண்ணியிருப்பாங்க. ஏற்கனவே அவங்க இந்த விஷயத்தில் நிறைய இந்த 3 பரிகாரமும் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிளான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அவங்க என்னை வச்சு இது மாதிரி ஒரு விஷயத்த பண்ணிட்டாங்க, இல்லைனா அவங்க தான் பண்ணியிருப்பாங்க. அப்போத்தா என்ன மட்டும் நீங்கள் தப்பாக சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க, நான் ஒரு அம்பு தான், அவங்க தான் அம்பு விட்டதே அப்படின்ற மாதிரியுமே இங்கே ஈஸ்வரி மேலே பழி சுமத்திக்கிட்டு இருக்க. உடனே இங்கே ராஜாங்கமும், சாபுத்திரி நீ என்ன சொன்னாலுமே நான் உன்னை நம்ப போகிறதில்ல, நீ அந்த ஊரலங்களவே சாகடிக்க நினச்சவ, நீ இந்த விஷயத்தில் பொய் சொல்ல மாட்டேன்னு என்ன நிச்சயம். அங்கே ஈஸ்வரியும் சித்ராவும் எங்கள் கூடையில் இருந்தாங்க, அவங்க எந்த ஒரு விஷயமும் பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது, எல்லா விஷயமும் நீயே பண்ணிட்டு அங்கே ஈஸ்வரி மேலேயுமே சித்ரா மேலேயுமே பழி சுமத்துறியா அப்படின்ற மாதிரியுமே ராஜாங்கம் சொல்ல. உடனே இங்கே ஈஸ்வரியும், இங்கே மதனி நீங்கள் என்ன சொல்லிக்கிட்டு
சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? ஏன் நாங்கள் பண்ணன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்களா? நீங்கள் பண்ண திருட்டுத்தனத்துக்கு என்னையுமே உடந்தன்னு சொல்கிறீங்களா? நீங்கள் பண்ணத்துக்கு உங்களை இந்த வீட்டை விட்டு துரத்தணும். அதுவும் இல்லாமல் உங்களை இங்கே நிற்க வச்சு பேசிக்கிட்டு இருக்காங்கல்ல, அங்கே அவங்கள சொல்லணும் அப்படின்ற மாதிரியுமே இங்கே ஈஸ்வரி ஒரு லைனை எடுத்து கொடுக்க, அதுக்கப்புறம் ராஜாங்கமும் ஈஸ்வரி நீ இதுக்கு மேலே இந்த வீட்லேயே இருக்கக்கூடாது, அந்த கார் பார்க்கிங் குட்டாய்க்கு இருக்குல்ல அந்த குட்டாயில் தான் நீ தங்கிக்கிட்டு அங்கே சமைச்சு அங்கே சாப்பிட்டுட்டு எப்போ உனக்கு புத்தி வருதோ அப்போ இந்த வீட்டுக்குள்ளே உங்களை நானே மனசு மாறினா அப்போ தான் கூப்பிடுவேன். ஆனால் இந்த சின்ன விஷயத்தில் அந்த எதனா ஒரு சந்தோஷ விஷயத்தில் எதனா இந்த ஃபங்க்ஷன் விஷயத்தில் நீ எதுவும் வந்து எங்கிட்ட இந்த வீட்டுக்குள்ளே வரான்னு சொல்லிட்டு என்கிட்ட கேட்டாலுமே நான் இந்த வீட்டுக்குள்ளே உன்னை விடவே மாட்டேன். ஏன்னா ஏற்கனவே உன்னை நிறைய டைம் வார்னிங் பண்ணியும் உன்னை மன்னிச்சுமே ஏற்றின்றதுக்கு. ஆனால் இந்த விஷயத்தில் உன்னை மன்னிக்கவும் மாட்டேன், இந்த வீட்டில் உன்னை ஏற்றுக்கவும் மாட்டேன், நீ அங்கே தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரியுமே ராஜாங்கம் சொல்ல உடனே இவங்க சொன்னதை கேட்ட சாபுத்ரி தாமரைன்னு சொல்லிட்டு கோமாவும் அங்கே நின்றுக்கிட்டு இருக்காங்க. உடனே தாமரையும் மாமா ஏதோ நான் தெரியாமல் எங்கள் அம்மா கூட சேர்ந்து இது மாதிரி விஷயத்த நான் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா கிட்ட எவ்வளவோ சொல்லி பார்த்தேன். ஆனால் அம்மா கேட்காம அந்த பள்ளி கரப்பாம்பூச்சியை போட்டால் தான் இந்த கல்யாணம் நிற்கும், இந்த பரிகாரம் நிற்கும், அவங்க தமிழ்ச்செல்வியும் சேர்த்தும் 2 பேரும் சேர்ந்து வாழ மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி நான் ஏதோ ஒரு முட்டாள்தனமாக அம்மா கூட சேர்ந்து இது மாதிரி ஒரு விஷயத்த பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சுக்கோங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தாமரை கெஞ்ச, அதுக்கப்புறம் ராஜாங்கத்துக்கு கொஞ்சம் கூட பார்த்தீங்கன்னா இறக்கம் இல்லாமல் நீ உங்கள் அம்மா கூட சேர்ந்து செஞ்ச விஷயம் சின்ன விஷயம்னு நினச்சியா, நீ எவ்வளோ பெரிய விஷயம் செஞ்சுருக்கீங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் கொஞ்சமாவது நினச்சி பார்த்தீங்களா அப்படின்ற மாதிரியுமே ராஜாங்கம் அவங்கள வீட்டை விட்டு துரத்ததில் குறியாகவே இருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே சேதுவுமே உள்ள வர, அதுக்கப்புறம் இங்கே என்ன சண்டை அப்படின்ற மாதிரியுமே நின்றுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ராஜாங்கம் இங்கே சாபுத்திரியும் தாமரையுமே திட்டிக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு அப்பா என்ன ஆச்சுப்பா அப்படின்ற மாதிரியுமே கேட்குறாங்க. அது இல்லை சேது, இவங்க அந்த சாம்பார்லேயும் எல்லாத்துலேயுமே அந்த பள்ளி கரப்பாம்பூச்சி போட்டுட்டு நம்மளவே ஏமாற்றிட்டு இந்த வீட்டில் இருந்திருக்காங்க. அந்த கல்யாணத்தில் 2 ஜோடி சேர்த்ததுலேயே இவன் மேலே எனக்கு பயங்கர கோபமாக தான் இருந்துச்சு. ஆனால் அந்த சாப்பாடு விஷயத்தில் பள்ளி கரப்பாம்பூச்சி போட்டுட்டு இவங்க எவ்வளோ தைரியமாக இங்கே உக்காந்துக்கிட்டு இருக்காங்க பார்த்தியா. நம்ம பந்தியில் அது மாதிரி ஒரு விஷயம் நடந்துருந்துச்சுன்னா எனக்கு அங்கவே ரொம்பவே அவமானமாக இருந்திருக்கும். இவங்க பண்ணி வச்சிருக்க காரியத்துக்கு எனக்கு என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு எனக்கு புரியல அப்படின்னு மாதிரியுமே ராஜாங்கம் நின்றுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் சேதுக்கு பயங்கர கோபமாகவும் சித்தி என்ன சித்தி இது மாதிரி ஒரு கீழ்த்தரமான ஒரு வேலையை பண்ணி வச்சுருக்கீங்க, நீங்கள் தான் பண்ணீங்களா அப்படின்ற மாதிரி எனக்கு இப்போ கூட தோணலை. ஆனால் அப்பா சொன்னதை கேட்டதும் உங்களை என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் கூட புரியல. உங்களுக்கு எத்தனை டைம் உங்களுக்கு வார்னிங் கொடுக்கறது, ஒருத்தர் கூட நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா, உங்களுக்கு வேறு வேலையே இல்லையா அப்படின்ற மாதிரியுமே இங்கே சேதுவுமே சொல்கிறாங்க. அப்பத்தா இங்கே ராஜாங்கம் சொல்லிட்டான்ல, நீ இந்த வீட்டில் இருக்காத, ஃபஸ்ட்டு நீ இந்த கண்ணு முன்னாடி நிற்காத, ராஜாங்கம் கண்ணு முன்னாடி நீ வீட்டை விட்டு வெளியே போ, இன்னும் கொஞ்ச நேரம் நின்றுட்டுனா அந்த கேட்டுக்கு வெளியே அமுச்சு விட்டுருவான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அப்பத்தா சொல்லிடுறாங்க. உடனே எங்கள் அப்பத்தாவை பார்த்து சாபுத்திரியும் அப்பத்தா என்ன நான் அங்கே தான் தங்கணுமா, என்னை இந்த ஒரு டைம் மட்டும் மன்னிச்சு விடுங்களேன், நான் எந்த தப்புமே பண்ண மாட்டேன் அப்பத்தா அப்படின்ற மாதிரியுமே சாபுத்திரி கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க. உடனே எங்கள் ராஜாங்கம் சாபுத்திரி நான் சொன்னதை மட்டும் செய் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. அதுக்கப்புறம் இதை கேட்ட சாபுத்திரி அழுதுகிட்டே அங்கேருந்து அந்த பேகையுமே பேக் பண்ணிட்டு கிளம்புறாங்க. இதை பார்த்த ஈஸ்வரி சித்ரான்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் சந்தோஷமா சிரிக்கிறாங்க. எங்களுக்கும் ஒரு நேரம் வரும் காலம் வரும்னு சொல்லிட்டு இங்கே ஈஸ்வரியும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இவ்வளோ சீக்கிரம் நம்ம சைடு இவ்வளோ பெரிய காற்று வீசும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எதிர்பார்க்கல அப்படின்ற மாதிரி தான் இங்கே ஈஸ்வரி சித்ரா நின்றுக்கிட்டு இருக்காங்க. காவியா அங்கே சரிங்க மாமா நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரியுமே இங்கே காவியா சொல்கிறாங்க. உடனே ராஜாங்கம் காவியா நீ செஞ்ச விஷயம் எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது, நீயும் இங்கே தமிழ்ச்செல்வியும் 2 பேரும் இந்த வீட்டுக்காக இவ்வளோ பெரிய வேலைகளெல்லாம் பண்ணுற போது பார்த்தா எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக தான் இருக்குது. தமிழ்ச்செல்வி இங்கே ஃபஸ்ட்லேருந்து எங்கள் வீட்டுக்கும் சரி இங்கே சேது அப்பத்தாவின்னு எல்லாமே நல்லா பார்த்துக்கிட்டு எங்களுக்குன்னு நிறைய பண்ணிவிட்டு என் உயிரை காப்பாற்றணும் இல்லாமல் இந்த வீட்டாளுங்க உயிரெல்லாம் காப்பாற்றினது தமிழ்ச்செல்வி தான். ஏன்னா அவள் பண்ணதை நினச்சா எனக்கு
பயங்கரமாக பெருமையாக இருந்தாலுமே அவ கூட சேர்ந்து நீயும் இது மாதிரி ஒரு விஷயமெல்லாம் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிற போது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது காவியா. நீ செஞ்சதுக்கு ரொம்பவே நன்றி காவியா அப்படின்ற மாதிரியுமே ராஜாங்கம் சொல்கிறாரு. இதை கேட்ட காவியாவும், மாமா எதுக்கு மாமா எனக்கு நன்றியெல்லாம் சொல்கிறீங்க, நான் உங்களுக்கு செய்ய வேண்டிய கடமை, இது மாதிரி ஒரு விஷயமெல்லாம் இந்த வீட்டில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிற போது எனக்கு கொஞ்சம் அசிங்கமாக தான் இருக்குது. ஆனால் இது மாதிரிலாம் அவங்க பண்ணுறதுக்கு அவங்களுக்கு எப்படி தான் மனசு வருதா மாமா. சரி மாமா, அவங்க எப்பவும் போல் இதே மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க போல், எனக்கு அவங்கள புரிஞ்சுக்கிறதுக்கே மனசே இல்லை மாமா அப்படின்ற மாதிரியுமே கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் இங்கே சாபுத்திரியும் தாமரையும் இவங்க வெளியே அமுச்சிட்டாங்க. நம்ம எப்படி உள்ளே போகிறது, இங்கே ஈஸ்வரியும் சித்ராவும் நம்மள ரொம்பவே அசிங்கமாக பேசிக்கிட்டு இருப்பாங்க அப்படின்ற மாதிரியுமே நினச்சிக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.